இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் ட்ரெக்கிங். ஒரு ஃபால்ஸ்க்காக தான் ஏறி போயிட்டுருக்கோம். ஏறி போகிற ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தாங்க. 2 வீலர் போக முடியாதுன்ட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இறங்கி வேறு லெவலில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்களேன், ரோடு இது மாதிரி தான், ஃபுல்லாக கிளைமேட் இது மாதிரி ஜஸ்ட்டு சில்லாக இருக்குது. சத்தியமாக இந்த இடத்துல செருப்பெல்லாம் போட்டிருந்தோம்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் மாட்டேங்குது. ஒரு மினி கோவில் இருக்கு. மினி கோவில் அது. சரி வாங்க அப்படியே நம்ம ஜாலியாக வந்து ரைடை கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். எஸ், இந்த சைடு பாருங்கள், அப்படி பேங்க்கில் கேமராவில் காமிக்கிறேன். ஒரு சின்னதாக வந்து ஒரு ரிவர், அந்த ரிவரில் இருந்துதான் நமக்கு வந்து இங்கே ரிவர் போயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம ஃபால்ஸோட ரிவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன எவ்வளோ ஸ்லோப்பியாக இருக்குது, சத்தியமாக ரொம்ப ஸ்லோப்புங்க, முடியல நாங்கள் தள்ளுதே. ஸோ ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்குது. அது அப்படியே வேறு லெவலில் நம்ம ஜாலியாக ஏறிட்டுருக்கோம். ஏறுறப்ப வந்து கஷ்டமாக இருக்கும், பட் இறங்குறப்ப வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். கொல்லிமலையிலேயும் இதே மாதிரி தான். இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா 1000 படிக்கட்டுக்கு மேலே இருக்கும், அங்கே படிக்கட்டாக இருக்கும். இங்கே வந்து ஸ்லோப்பியாக இருக்குது, முடியல, மூச்சு தள்ளுது. இப்போ தான் சாப்பிட்டோம், சாப்பிடல, சும்மா கூல்ட்ரிங்க்ஸ் அது மாதிரிலாம் குடித்தோம். பட் ஆனால் முடியல. இங்கே பாருங்க, வாவ் வேறு லெவலுங்க. சீரியஸாக சொல்லணும்னா வேறு லெவல். தடியா ராக் ஸ்டார் ராகுல் நடந்து வரான் பாருங்க, டிவிஎல் ராகுல் வெக்கப்படுறான். ஸோ மேலே ஏறுவோம், முடியல, ஏறிட்டே இருப்போம். வேறு இந்த ரிவர் ஃபுல்லாக வாட்டர் பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரியே இருக்கும், கிரவுண்ட் வாட்ரு. செம்மையாக இது ஃபுல்லாக மண்ணெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து சரியான மழை. நேற்றுலாம் செம்ம மழையெல்லாம் வர வழியிலே உங்களுக்கு காமிச்சிருப்போம். நிறைய மழை இருக்கும், செம்மையாக வழுக்குது. ஸ்லிப்பர் போட்டு வருது, கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. ஷூ போட்டிருந்தோம்னா தெரிஞ்சு கொள்ளுமான்னு தெரில, பட் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி இருப்போம், நடந்திருப்போம், ட்ரெக் பண்ணியிருப்போம், என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஃபால்ஸை கூட பார்க்கல. லைட்டாக மழை வேறு தூர ஆரம்பிக்குது, ஒதுங்கிறதுக்கு ஒன்றுமே இறக்கிங்க காணும், ரொம்ப கஷ்டங்க. வேறு லெவலில் எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, எனர்ஜியே சுத்தமாக இல்லை. அங்கே போயிட்டு அந்த நம்ம ஃபால்ஸை பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஒரு எனர்ஜியும் வந்து புதுசாக வந்து வரும். சரி வாங்க அப்படியே போவோம். கைஸ் அட்லாஸ்ட் வந்து ஆற்று ஓரம் வந்துட்டோம். திங்க் இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வியூ தெரியல, போவோம், போய்கொண்டே இருக்கின்றோம். ஸோ கைஸ் அட்லாஸ்ட் வந்து நம்ம ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருந்து நெருங்கிட்டோம், கீழே இறங்கிட்டு இருக்கோம். ரோடு காமிக்கிறேன், ரோடு கிடையாது, போகிற வழி தடம். நல்லா இருக்குது, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். எஸ் இந்த சைடு தான் இருக்குது ஃபால்ஸ், சவுண்டு கேட்குது. ஸோ வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்து அன்சீன்டு பிளேஸஸ்க்கு தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போக ட்ரை பண்ணணும். ஏன்னா எல்லோரும் பார்த்த இடத்தையே எவ்வளோ நாள் தான் பார்த்துக்கிட்டு, ஸோ புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோமே, அதுக்காக தான் இந்த மாதிரி பிளேஸஸ்க்கெலாம் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி பிளேஸஸ்க்கெலாம் வாங்க. அதே மாதிரி வரப்போ வந்து யாரும் எந்த குப்பையுமே போடாமல் வர ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குப்பையே போடாதீங்க. சப்போஸ் ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாச்சும் கொண்டு வந்தீங்கன்னா அதை நீங்களே கேரி பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல வழி. காமிக்கிறோம், ரோடு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, கொஞ்சம் டேஞ்சர் தான் இறங்குறது. பார்த்து மெல்ல இறங்கணும். ஒரு வேறு லெவலில் இருக்குது கைஸ். உங்களுக்கு தெரியுதா, பக்கத்தில் வந்துட்டோம் ஃபால்ஸுக்கு. சரி நான் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், தெரியும்னு நினைக்கிறேன். பட் சரி பக்கத்தில் போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அட்லாஸ்ட்
நம்ம வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஃபால்ஸ் வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஆக்சுவலாக வேறு லெவலில் கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் ட்ரக்கிங் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு இடத்துக்கு வரது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சத்தம் கேட்குது பாருங்க, வேறு லெவலுங்க சீரியஸ்லி. ஸோ இங்கே கொஞ்ச நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேக் அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். அப்படியே நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்ஸ் அதே பாருங்க ஐயா, என்ன ஒரு சத்தம் அப்பா. இந்த ஒரு வியூவு வேற லெவலுங்க. சீரியஸாக சொல்லணும், சிம்பிளி சொல்லணும்னா வேற லெவல், வேற தாறு மாறு. ஃபைனலி நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிற நேரம் வந்தாச்சு கைஸ். ஸோ மேலே போயிட்டு நம்ம மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து மேலே வந்து ரீச் ஆகியாச்சு. செம்ம டயர்டு, செம்ம மூச்சு வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கு. ரொம்பவே பெரிய ரிஸ்கானது. அசால்ட்டாக முடிச்சாச்சு. போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் இருக்கும். மேலே ஏறினது பார்த்திங்கன்னா கொஞ்சோட்டு தூரம், அதாவது ஹில்ஸில் நம்ம டாப்லேருந்து அண்டர் கிரவுண்ட் இறங்கணும், கீழே போகணும். முடியலைங்க, சத்தியமாக சொல்கிறேன். கீழே இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏறுறது ரொம்பவே கஷ்டம். எதுவுமே கிடையாது, பிடிமான எதுவுமே இல்லை. என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பட் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. முடியல கைஸ், முடியல. சரி நான் போயிட்டு அப்புறமே கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு வெளியே போய்ட்டு ஜூஸு தண்ணி கிண்ணி ஏதாச்சும் குடிக்கணும். ரொம்ப மூச்சு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குடிப்பேன், உடனே இல்லை. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் வரை ட்ரக் போகணும். முன்னாடி போயிட்டு அங்கே அதுங்க வண்டி வந்து பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் பக்கத்தில் ஒரு கடை இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே தான் போய் ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கணும். சரி மித்ததெல்லாம் அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம பைக் இருக்க இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். பின்னாடி பாருங்கள் ஆறு. ஸோ இங்கே தான் உட்காந்து சில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ செம்ம டயர்டுங்க, சீரியஸாக செம்ம டயர்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம் ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னொரு ஃபால்ஸ் வந்து இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அதையும் போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே ஸ்டே டியூன் கைஸ், அப்படியே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு எபிசோட் வந்து நான் அடுத்த போடுறேன். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. செருப்பை கழுவி கொண்டிருக்கிறேன்.